ஹே ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது எல்லாருக்குமே ஈஸி தான். ஆனால் ஐலைனர் இல்லாமல் வெறும் காஜல் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு வந்து ஸ்கின்னில் வந்து பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து எனக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது இல்லையா, அதனால நான் வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 ஐப்ரோஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக பண்ணிக்கலாம். அந்தமாரி ப்ரஷ் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்மே இது தான். எப்போவுமே நம்ம ஐலைனராக இருக்கட்டும், இல்லை ஐ ஜெல்லாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளேருந்து இன்னர் கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, சொதப்பிட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண முடியாது. ஸோ மிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய காஜல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈவன் டோனாக வராது. ஏன்னா அது ஐலைனர் கிடையாது, வாட்டர் கிடையாது, ஜெல்லு கிடையாது, இல்லை ஸ்கெட்ச் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ஒரு லைன் வந்து எனக்கு பாருங்கள் கொஞ்சம் கேப் தெரியும். பட் இட்ஸ் ஓகே, அது சரி பண்ணிக்கலாம். பிட்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னர் கார்னருக்கு வாங்க. ஃபஸ்ட்டு தின் லேயராகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுன்னா கூட நம்ம திக் பண்ணிக்கலாம். ரொம்ப விங்டு டைப்பில் வந்து நான் போட போகிறது கிடையாது. ரொம்ப நார்மலாக தான் போட போகிறேன். சப்போஸ் உங்களோட கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, உங்களோட கண் மொத்தம் தனியாக அழகாக வந்து எடுத்து காமிக்கும் இந்த ஐலைனர் ட்ரிக் வந்து. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்ட் இந்த மாதிரி இழுத்து உள்ளே மட்டும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக மேலவே முடி இருக்குனாலும் ஓகே, டேரெக்டாக மேலவே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா ரப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கேயுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கண்ணை வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் எங்கேயா மிஸ்டேக்ஸ் இருந்தால் பார்த்து அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு முடிச்சாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடும் போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து எனக்கு ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழகாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்து ஐலைனர் ஆரம்பிச்சிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட காஜல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சேம் நம்ம வந்து மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டில் நீங்கள் கண்ணாடி எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து கண்ணாடி கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணி வந்து போடுவேன். அந்த கார்னரில் வந்து நான் ரொம்ப தின்னாக இருக்கா இல்லை திக்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கண்லேயும் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அந்த சைடில் இருக்க கண்ணில் வந்து நம்ம ரொம்ப தின்னாக ஸ்டார்ட் பண்ணி திக்காக முடிச்சிருக்கோமா அப்படின்னு தப்பாக பண்ணிட்டோன்னா அப்புறம் கண் வந்து ஈவனாக இருக்காது. அது வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ தின்ன ஆரம்பித்து திக்காக போட்டிருக்கோமா இல்லை திக்காகவே ஆரம்பித்து திக்காக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தின்னாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், நம்ம திக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரப் பண்ணிவிட்டு எல்லா இடமும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஐலைனர் ஸ்கெட்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை விடவே வந்து நீங்கள் இந்த காஜல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து செம்ம டார்க்காக தெரியும். கண் மட்டும் தனியாக அழகாக வந்து தெரியும் செப்பரேட்டாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி இருக்குது, இதான் கம்ப்ளீட் ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து என்னோடய கண் வந்து சும்மா அப்படியே உள்ளே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கண்ணை மட்டும் தனியாக வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஐலைனர் இல்லாமல் காஜல் மட்டும் யூஸ் பண்ணி ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.